இன்றைக்கி நாம் பன்னீர் ரைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா அரைச்சிப்போம். ஒரு 4 பச்சை மிளகாய் இதில் இப்படி கிள்ளி போட்டுப்போம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். தேவையான அளவுக்கு எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய், பட்டை 3, கிராம்பு 3, ஏலக்காய் 2, பிரிஞ்சி இலை 1 கிள்ளி போட்டுப்போம். வெங்காயம் பொடியாக நறுக்கினது 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நல்லா வதக்கிப்போம். பன்னீரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுப்போம். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ தக்காளி சேர்த்துப்போம். பொடியாக நறுக்கின தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். 4 வெங்காயம் 2 தக்காளி. இப்போது அரைச்சி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் விழுது இதையும் சேர்த்துருவோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இப்போது வதங்கிடுச்சு. இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துப்போம். வெறும் மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துப்போம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். இப்போ இதை நல்லா வதக்கிப்போம். இப்போது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பன்னீரை சேர்த்துருவோம். இதையும் நல்லா வதக்கி எடுத்துப்போம். தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இப்போது வதங்கிடுச்சுங்க. பன்னீர் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்தால் போதும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துப்போம். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ரைஸ் கொட்டி கலரிப்போம். நான் வந்து டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணுற ரைஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பாஸ்மதி ரைஸில் கூட பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இன்னும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அவ்வளோதாங்க. சாதம் கொட்டி 2 நிமிஷம் நல்லா கலரி எடுத்துக்கோங்க. சாதத்தோட அளவு நான் சொல்லலை. நான் 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். பன்னீர் வந்து 200 கிராம் தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்களோட சாய்ஸ், நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் மட்டும் இதோட அளவு தான். பன்னீர் ரைஸு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.